அப்படியே வலுவிழந்து இலங்கை சார்ந்து அதோட இது எடுக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது. இந்த சென்னியார் புயலோட தாக்கம் என்னன்னா, இன்னைக்கு நைட்டு சென்னியார் புயல் வரப்போறது உண்மை. பயப்பட வேண்டாம் நம்ம சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, அப்புறமா அதை ஒட்டி அதற்கான இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தென் தமிழகம் பகுதிகளாக இருக்கட்டும், டெல்டா மாவட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா விடிய காலையிலன்றது வந்து காலையில 9:30 10 மணி வரைக்கும் விடிய காலை மழை தான் இருக்கு. அவ்வளவு குளிராகவும் அவ்வளவு ஒரு இதுவாகவும் இருக்கு. அதே மாதிரி ஈவினிங் ஆயிடுச்சு பெரிய லெவல்ல தாக்கத்தை ஏற்படுத்த போறதுக்கு இல்லை. ஆனால் அது வந்து ஒரு ட்ரையல் மாதிரி வரும், அது போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, நீங்க வந்து ஏற்கனவே 2 விஷயங்கள் இருக்கு. பொதுவாக 2 புயல் வந்து மையம் கொண்டு 2 புயலுமே வந்து இதுவாகிறதுன்றது இப்போ வரைக்கும் இருந்தது கிடையாது. குறிப்பா எங்க பிரச்சனையை உருவாக்கும் அப்படின்னா, திருவள்ளூர் டு கன்னியாகுமரின்னு சொல்லலாம். அதாவது கடலை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் கிட்டத்தட்ட 11-12 மாவட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா கடலை ஒட்டி பிரதானமாக இருக்கு தமிழ்நாட்டுடைய எல்லைகள்ல. விதங்கள் ஓரளவுக்கு அதோட ப்ராசஸ் நல்லபடியா இருக்கு. பட் ஆனா 100% அது எட்டி மாறும்போது அதோட பிரச்சனை தாக்கம் இருக்கும். இப்ப நீங்க 28ஆம் தேதி மட்டும் மழை பொழிவு இருந்ததுன்னா இந்த பிரச்சனை இல்லை. 28, 29, 30ஆம் தேதி தான் புயல் கரையை கிடைக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. அப்ப 30ஆம் தேதி வரைக்கும் அதோட வழி இன்னமும் அது வந்து அது ஒரு மரக்காடுகள் மாதிரியும் ஒரு புதர்கள் மாதிரியும் தான் இருக்கே தவிர இன்னும் ப்ராப்பரா இல்லை. இயற்கை தனக்கானதை அதுவே எடுத்துட்டு போவோம். போகும்போது என்ன பண்ணோம்னா, சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் மொத்தமா சித்த அடிச்சுட்டு போவோம். அதுதான் இங்க இருக்கிறதுல மிகப்பெரிய பிரச்சனை. அப்ப காவேரின்றது வந்து உங்களுக்கு அது ஒரு பெரிய ஜோன் மாதிரி. அது உங்களுக்கு கர்நாடகால இருந்து எல்லாமே போகும். நீ தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய கேம்புக்கோ எங்க வந்து கவர்மெண்ட் ஹெல்ப்லைன் கொடுக்குறாங்க முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கணும். இங்க மழை தண்ணி வருது, இங்க வெள்ளம் வரா மாதிரி தான் நான் எங்க போகணும், ரோட்ல போய் நிக்க கூடாது, நான் எங்க போகணும்ன்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அங்க அந்த ஒரு 2-3 நாட்கள் அந்த இடத்துல போய் தங்கிக்கிறது ஒரு முக்கியமான நல்லதா இருக்கும். வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னலாம் தேவைப்படுமோ புயலும் இந்த வாட்டிக்கு இருக்குன்றது எதிர்பார்க்கப்படுது. இது இலங்கை எப்படி இப்ப நம்ம பேசுறோமோ டாக் ஆஃப் த டவுன்ல தமிழ்நாடு இருக்க போகுதுன்றது உண்மை. அதுல சென்னைன்ற பேரும் இந்த வருஷம் இருக்குன்றதுல மிகப்பெரிய உண்மை இருக்கு. ஏன்னா அதனால தான் சென்னை மாநகராட்சி மட்டுமே கிட்டத்தட்ட தெரியும் 4 வருஷமாக நாங்க பண்ற ஒவ்வொரு சோசியல் ஒர்க்கர்ஸோட போட்டோஸ் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் அவங்க பண்ணதா ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு கூட்டமே சுத்தி இருக்கு. அந்த கூட்டத்துக்குள்ள உண்மையான கூட்டங்கள் உள்ளே போயிடவே முடியாது, அப்படியே வச்சுட்டு இருக்காங்க. நாங்க என்ன பப்ளிக்ல போஸ்ட் பண்றோமோ அதை காப்பி பண்ணி அங்க போவோம், நாங்க என்ன ரிக்வஸ்ட் க்ளோஸ் பண்றோமோ அதை காப்பி பண்ணி போவோம். இப்படிதான் ஒரு டீம் இருக்கு. இதெல்லாம் தாண்டி அவங்க வெளியில வரணும். வந்தாங்க அப்படின்னா சமூகத்துல இந்த மாதிரி ஒரு வீரர் இப்போ டிசம்பர் மாசம் அந்த நவம்பர் டிசம்பர் வந்தாவே ஒரு வெள்ள அபாயம் வருமா, ஒரு புயல் வருமா அப்படின்ற மக்கள் மத்தியில ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். குறிப்பாக சென்னையில வெள்ளம் ஏற்படுமான்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும் சார். அந்த வகையில இப்ப சென்னியார்ன்ற ஒரு புயல் உருவாகிட்டு இருக்கு, அதனோட தாக்கம் எப்படி இருக்கும் சார்? சென்னியார் புயல் வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல தாக்கத்தை ஏற்படுத்த போறதுக்கு இல்லை. ஆனால் அது வந்து ஒரு ட்ரையல் மாதிரி வரும், அது போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, நீங்க வந்து ஏற்கனவே 2 விஷயங்கள் இருக்கு. பொதுவாக 2 புயல் வந்து மையம் கொண்டு 2 புயலுமே வந்து இதுவாகிறதுன்றது இப்போ வரைக்கும் இருந்தது கிடையாது. ஸோ ஒரு புயலுக்கு அது இதோட சக்தி அது கொடுத்துட்டு போயிடும். இதுதான் பேசிக்கலி நடக்கும் நீங்க எங்க போனீங்கன்னாலும். இதற்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இலங்கையில ஆரம்பிச்சது, அப்படியே இந்தோனேஷியால ஒரு சைடு அங்க இருந்தது. ஸோ இது பாத்தீங்கன்னா அப்ப இந்தோனேஷியாவோடது அப்படியே வலுவிழந்து இலங்கை சார்ந்து அதோட இது எடுக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது. இந்த சென்னியார் புயலோட தாக்கம் என்னன்னா, இன்னைக்கு நைட்டு சென்னியார் புயல் வரப்போறது உண்மை. பயப்பட வேண்டாம் நம்ம சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, மழை பெய்யாது, ப்ராசஸ் இருக்காது அப்படிலாம் இல்லை. அது ஒரு புயலாக வரும், அந்த புயல் வந்து அதுவாக நகரும், அதுவாக வலுவிழக்க செய்யும் அப்படின்றதுதான் இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய தகவல்களாக நமக்கு தெரியப்பட்டிருக்கிறது. ஸோ ஏன்னா இது வந்து 100% யாராலையும் சொல்லிட முடியாது, எப்படி வேணாலும் திடீர்னு மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா அது இன்னைக்கு நைட்டு ஒரு 11:30 மணிக்கு நம்ம தமிழகத்துல அதோட விஷயம் வந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, அதுக்கப்புறமா அதை ஒட்டி அதற்கான இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தென் தமிழகம் பகுதிகளாக இருக்கட்டும், டெல்டா மாவட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா விடிய காலையிலன்றது வந்து காலையில 9:30 10 மணி வரைக்கும் விடிய காலை மழை தான் இருக்கு. அவ்வளவு குளிராகவும் அவ்வளவு ஒரு இதுவாகவும் இருக்கு. அதே மாதிரி ஈவினிங் ஆயிடுச்சு அப்படின்னா மழை பொழிவு இருந்துகிட்டே இருக்கு, அந்த இடத்துல வெளியில வர முடியல. இன்னும் சொல்லப்போனா நம்ம ஊட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுவோமோ சேம் அதர் வெதர் கண்டிஷன்ஸை இன்னைக்கு டெல்டா மாவட்டங்களை நம்மளால பார்க்க முடியுது. அப்ப சேம் அதே தான் வந்து இந்த விஷயத்தோட தாக்கமும். இங்க கொஞ்சம் வெயில் தாக்கம் இருக்கிறதுனால சென்னை மாதிரியான மாவட்டங்கள்ல உங்களுக்கு அதோட இம்பாக்ட் நீங்க இது பண்ண முடியும். ஆனா இதை விட ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, சென்னியார் புயல் பிரச்சனையை ஏற்படுத்தாமல் இருக்கலாம், ஆனால் வரக்கூடிய 28, 29, 30ஆம் தேதிகளில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்காக நம்ம காத்திருக்க வேண்டியது இருக்கு.
ஏன் அப்படின்னா அது ரெண்டு வகையில சொல்ல முடியும். ஒண்ணு, இலங்கையில இருக்கக்கூடிய தெற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த இதுவானது கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிக்கிறது. அது நகர ஆரம்பிக்கக்கூடியது வடக்கு பகுதி சேர்ந்து வரும்போது, வடகிழக்கிலிருந்து வரும்போது எப்ப அது வந்து அந்த இடத்துல இதுவாகுதோ அப்ப இந்த இடத்திற்கான மழையும் அந்த காற்றுக்கும் வேகமும் ரொம்ப அதிகமா இருக்கும். அது குறிப்பா எங்க பிரச்சனையை உருவாக்கும் அப்படின்னா திருவள்ளூர் டு கன்னியாகுமரின்னு சொல்லலாம். அதாவது கடலை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் கிட்டத்தட்ட 11 12 மாவட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா கடலை ஒட்டி பிரதானமாக இருக்கு தமிழ்நாட்டுடைய எல்லைகள்ல. அப்ப அந்த இடத்த சுத்தி பாத்தீங்கன்னா மழை பொழிவுகளும் இதுவும் ரொம்ப அதிகமாவே இருக்கும். இன்னும் சொல்லப்போனா ரெட் அலர்ட் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிட்டாங்க தமிழ்நாடு அரசாங்கம். அதுவும் குறிப்பா வந்து கடலூர், விழுப்புரம், பாண்டிச்சேரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் எல்லாமே கொடுக்கல. செங்கல்பட்டுல கொடுத்துருக்காங்க, சென்னைக்கு கொடுக்கல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் செங்கல்பட்டுன்றது விழுப்புரமும் செங்கல்பட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஜோனு கிட்ட கனெக்ட் ஆகும். அங்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க இது வரைக்கும் போயிருது. சென்னை வந்து ஆரஞ்சு அலர்ட்ல கொடுக்குறாங்க. ஏன்னா சென்னையோட தாக்கம் அப்ப இருக்காது அப்படின்றதுதான். பட் அதற்கப்புறமாக அது மாற 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 29ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்றாங்க. அதே மாதிரி கள்ளக்குறிச்சி இந்த சைட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு அலர்ட் போறாங்க. சோ கிட்டத்தட்ட ஒரு 18 மாவட்டம் 11 19 மாவட்டங்களுக்கு மழையோட பெரிய தாக்கம் இருக்குன்றது சொல்லப்படுது. சரி, இந்த மழை தாக்கம் கண்டிப்பா இருக்குதான் செய்யும். ஆனா அந்த மழை தாக்கம் ஏன் ரொம்ப பெருசு அப்படின்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய குளங்களும் ஏரிகளும் ஓரளவுக்கு நிறையக்கூடிய இடத்த நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கிரவுண்ட் வாட்டர் வந்து அந்த அளவுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு அப்படின்னா அதிகபட்ச மழைகள் வரும்போது தாக்கு பிடிக்க முடியாம போயிடும். ஸோ அதுதான் இப்ப இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையாக சந்திக்க வேண்டிய இடத்துல இருப்போம். இப்ப குளம், குட்டைகள் அதற்கான பணிகள் எல்லாமே தீவிரப்படுத்தி இருக்காங்கல்ல சார். மழைநீர் சேகரிப்பு திட்டம் கூட நிறைய போயிட்டு இருக்கு. அது நீங்க சென்னையில மட்டும் தானே. இப்ப நீங்க வந்து மழைநீர் சேகரிப்பு திட்டம் சென்னையில மட்டும்தான். ஆனா அது சென்னையோடது முழுசா எல்லா இடத்துலயுமே கம்ப்ளீட் ஆகல. அப்படியும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டாங்க. அது மேனேஜ் பண்ணி குளம் குட்டைகள்ல தூர்வாரப்பட்டவும் செஞ்சிருச்சு. அந்த தூர்வாரி எல்லாம் முடிச்சது தானே இப்ப ஃபில் ஆயிருக்கு. இப்ப நீங்க வந்து வாட்டர் கிளாஸ் இருக்கு, அதுல ஒரு சின்ன சின்னதா ஓட்டை இருக்கு, இது இருக்குன்னா தண்ணி எல்லாம் இல்லாம வேஸ்டா போய் என்ன ஆகும்? தண்ணி வந்து வாட்டர் கிளாஸ்ல சேவ் ஆக வேண்டியது நீங்க வைக்கிற டேபிள் ஃபுல்லா நனையும். நீங்க வைக்கிற பேப்பர், நோட்டு என்னென்னலாம் இருக்கோ எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே அதை நனைஞ்சு போயிடும். இப்ப அதே வந்து அந்த இடத்த நீங்க சரி பண்ணி ஒரு புதுசா ஒரு வாட்டர் பாட்டில அந்த இடத்துல வச்சுட்டீங்க. ஆனா அந்த வாட்டர் பாட்டில தண்ணி ஃபுல் ஆயிடுச்சு. அதனால நீங்க ஊத்திக்கிட்டே இருக்கீங்க. அப்பயும் அது நனைய தான் போகுது, அப்பயும் அது இதுவாக தான் போகுது. ஸோ இது கம்பல்சரி இதோட பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ல இருப்போம். கொஞ்சம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தண்ணீர் வந்து இன்னும் சரியாக வரல அப்படின்றதா சொல்லுவோம். ஆனா இப்போ வந்து தண்ணி ஓரளவுக்கு 90% 80-90% ஓரளவுக்கு அதோட ப்ராசஸ் நல்லபடியா இதுவா இருக்கு. பட் ஆனா 100% அது எட்டி மாறும்போது அதோட பிரச்சனை தாக்கம் இருக்கும். இப்ப நீங்க 28ஆம் தேதி மட்டும் மழை பொழிவு இருந்ததுன்னா இந்த பிரச்சனை இல்ல. 28, 29, 30ஆம் தேதி தான் புயல் கரையை கிடைக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. அப்ப 30ஆம் தேதி வரைக்கும் அதோட இம்பாக்ட் கம்பல்சரி இருக்கும். இப்ப சென்னையில இந்த மாதிரியான திட்டங்கள் இருக்கு சார். ஆல்ரெடி எதிர்பார்த்த மாதிரி சென்னையில ப்ராசஸ் பண்ணும்போது கோவையில வந்து வெள்ளம் வந்துருந்துச்சு. அதே மாதிரி இப்ப காவேரி படுகையில வெள்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல, அப்கோர்ஸ் நீங்க இப்ப சொன்ன மாதிரி போன வருஷம் 2024 பாருங்க, சென்னையோட ஃபிளட்டுக்காக தயாரா இருக்கக்கூடிய நேரத்துல விழுப்புரம் ஃபிளட் ஆயிடுச்சு. ஸோ அங்க திருவண்ணாமலை, விழுப்புரம்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகக்கூடிய அந்த அந்த நதி ஆறுகள், அது வந்து கடலூர்ல போய் கறக்கக்கூடிய அந்த நதி ஆறுகள் போகக்கூடிய அந்த இடம் எல்லாமே ஃபிளட் ஆகி ரோடே பைபாஸ் ஹைவே ரோடே துண்டிக்கப்பட்டுச்சு. ஒட்டுமொத்த விழுப்புரமும் தண்ணிக்குள்ளதான் மிதங்குற அளவுக்கு நடந்துச்சு. 2023 பாத்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி அந்த மாதிரி மிதங்குனதை பார்ப்போம். ஸோ இனி வரும் காலங்கள்ல எந்த மாவட்டத்துக்கு என்ன மாதிரி ஆபத்து வரும் நம்ம யாராலுமே சொல்ல முடியாது. காவேரியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் வந்து காவேரியோட ஆற்றுப்படுகை சரி செய்யவே படல. காவேரி போக்குட வழி இன்னமும் அது வந்து அது ஒரு மரக்காடுகள் மாதிரியும் ஒரு புதர்கள் மாதிரியும் தான் இருக்கே தவிர இன்னும் ப்ராப்பரா இல்லை. இயற்கை தனக்கானதை அதுவே எடுத்துட்டு போவோம். போகும்போது என்ன பண்ணோம்னா சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் மொத்தமா சித்த அடிச்சுட்டு போவோம். அதுதான் இங்க இருக்கிறதுல மிகப்பெரிய பிரச்சனை. அப்ப காவேரின்றது வந்து உங்களுக்கு அது ஒரு பெரிய ஜோன் மாதிரி, அது உங்களுக்கு கர்நாடகால இருந்து எல்லாமே போகும். நீ தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கனெக்ட் ஆகக்கூடிய ஆறுகளும் ஏரிகளுமே ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அதுவே நீங்க வந்து பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கீங்க. இப்ப செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய பாலாரோட ஏரியா எல்லாம் பாத்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய ஒரு இது. ஆனா அதெல்லாம் நீங்க தண்ணி போனது எப்ப பார்த்திருப்பீங்கன்னா 2017 நிவர் புயல் வந்துச்சு. அப்ப அது ரோட்டை தாண்டி வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய சுச்சுவேஷன் ஏற்படுச்சு. ஸோ அப்ப நீங்க பார்த்திருப்பீங்க. அது மாதிரி ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இடம் வரும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துவது 100% இருக்கும். அதுவும் குறிப்பாக நாகப்பட்டினம் மாதிரியோ அல்லது நம்ம கடலூர் மாதிரியான மாவட்டங்கள் எல்லாம், ஏன்னா கடைசியா போய் கடலூர்ல தான் போய் அது தண்ணி கலக்கும். அதனால பிரச்சனை இருக்கும். ஆனால் 30ஆம் தேதி இப்போ வரைக்கும் வந்திருக்கக்கூடிய செய்தி புயல் கரையை கடப்பது அது சென்னையை ஒட்டி இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பும் இருக்கு. இப்ப மக்கள் எந்த மாதிரி அவேர்னஸோட இருக்கணும் சார் வெள்ள காலங்கள்? எப்பவுமே நம்ம ஒரே விஷயத்தான் சொல்றோம்.
பொதுவா ஊர்கள்ல இருக்கக்கூடிய மக்கள், கிராமங்கள்ல இருக்கக்கூடியவங்க பிற மாவட்டங்கள்ல இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அவங்க வீட்டுக்குள்ள இருப்பாங்க, அவங்க வேலையை பார்ப்பாங்க, இதாயிடும். அதுவே குடிசை வீடு அந்த மாதிரி இருந்ததுன்னா அது கண்டிப்பா ஒரு பிரச்சனையை சந்திக்க தெரியும். யார் குடிசை வீட்டுல இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பட்டா இல்லாதவர்கள், நரிக்குறவர்களாக இருக்கக்கூடியவர்கள், அப்புறம் வந்து இருளர் மக்களாக இருக்கக்கூடியவர்கள், இந்த மாதிரி கிட்டத்தட்ட வீடு வசதி இல்லாமல் ஒரு பொருளாதாரத்துல பின்தங்கிய மக்கள், பின்தங்கிய வீடு வசதி இல்லாமல் புறம்போக்கு இடத்துல அரசாங்கத்துக்கு சொந்தமான இடத்துல ஒரு ஒரு டெம்பரரியான ஸ்ட்ரக்சர் போட்டிருப்பாங்க இல்லையா, அங்க எல்லாருமே தான். அரசாங்கம் நிறைய முயற்சிகளை எடுத்து நிறைய வீடுகளை வந்து மாத்தி கொடுக்குறாங்க. ஆக்சுவலி அதெல்லாம் அவங்க பயன்படுத்தி வெளியில போறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதே சேம் டைம் வந்து அவர்களை வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய கேம்புக்கோ எங்க வந்து கவர்மெண்ட் ஹெல்ப்லைன் கொடுக்குறாங்களோ முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கணும். இங்க மழை தண்ணி வருது, இங்க வெள்ளம் வரா மாதிரி தான் நான் எங்க போகணும், ரோட்ல போய் நிக்க கூடாது, நான் எங்க போகணும்ன்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ அங்க அந்த ஒரு 2-3 நாட்கள் அந்த இடத்துல போய் தங்கிக்கிறது ஒரு முக்கியமான நல்லதா இருக்கும். வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னலாம் தேவைப்படுமோ, பள்ளி கல்வித்துறை சார்ந்த அவங்களுடைய டாக்குமெண்ட், எஜுகேஷன் டாக்குமெண்ட், அப்புறம் அவங்களுடைய ஆதார் கார்டு இருக்கட்டும். ஆதார் கார்டுல கூட இன்னைக்கு டூப்ளிகேட் நீங்க போட்டுடலாம். பட் மத்த ஒரு சில விஷயங்கள்லாம் இன்னைக்கு நீங்க எது பண்ணாலும் இது பண்ணணும், அதெல்லாம் நீங்க எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். சோ இதெல்லாம் நீங்க பின்பற்றி உங்களுடைய நீங்க தற்காத்துக்கணும். இப்ப இதே நீங்க சென்னை மாதிரியான மாநகரங்களை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.25 கோடி பேர் வாழக்கூடிய பாப்புலேஷன் இருக்கு. தமிழ்நாட்டோட ஒரு ஒரு 25% உள்ள போற அளவுக்கு பாப்புலேஷன் இருக்குன்னா, இங்க வந்து இப்போ ஸ்கிப் பண்ணி போறதுக்கு ஷெல்டர்ஸ் இருந்தா கூட அது பத்தாது. வெளியில வர்றதுன்றதே அது ஒரு பெரிய விதி, எழுதப்பட்ட விதி, அனுபவிக்க போறார்கள். அதை அவங்கள தற்காத்துக்கணும் அப்படின்னா அவங்க தயவு செய்து சொந்தக்காரங்க யாராவது இருந்தாங்கன்னா வேற எங்கேயாவது மேடு பள்ளங்கள் இருக்கக்கூடிய மேடு இருக்கு, அதாவது யார் யாரெல்லாம் ஏரியா ஆக்கிரமிச்ச இடத்துல வீட்டுல இருக்கிறீங்க அவங்களாம் அந்த ஏரியாவை காலி பண்ணிட்டு வேற ஏரியாவில் அட்லீஸ்ட் டெம்பரரியா போய் சேர்ந்துருது. நவம்பர் ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு, மழைன்றோட தாக்கம் கம்மியா தான் சார் இருக்கு. டிசம்பர்ல பெரிய வெள்ளத்தை எதிர்பார்க்கலாமா? இன்னும் நம்ம வந்து நமக்கு வர வேண்டிய மழை இல்லவே இல்லை. வடகிழக்கு பருவமழை அப்படின்றது இன்னும் ஆரம்பிக்கப்படவே இல்லை. அது டிசம்பர் மாதத்துல மட்டும்தான் இருக்கு. ஸோ டிசம்பர் அந்த இது வர சீசன் வர வரைக்கும், நீங்க மார்கழியோட ஒரு சீசன் எண்ட் ஆகிற வரைக்கும் கண்டிப்பா ஒரு 22 தேதி 23 தேதி வரைக்கும் நம்ம சேஃபா தப்பிச்சிட்டோம்னா சென்னையும் தப்பிச்சது, தமிழ்நாட்டு தப்பிச்சிடும். எங்க போனாலும் உள்ள தண்ணி போறதுக்கு இடம் இருக்கு, சென்னையில தண்ணி போகவே இடம் இல்லை. ஸோ அதனால கண்டிப்பா வந்து அந்த டிசம்பர் 23ஆம் தேதி வரைக்கும் நம்ம எல்லாருமே ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துலதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா மிகப்பெரிய இன்னொரு பெரிய மழையும் புயலும் இந்த வாட்டிக்கு இருக்குன்றது எதிர்பார்க்கப்படுது. இது ஒரு இலங்கை எப்படி இப்ப நம்ம பேசுறோமோ டாக் ஆஃப் த டவுன்ல தமிழ்நாடு இருக்க போகுதுன்றது உண்மை. அதுல சென்னைன்ற பேரும் இந்த வருஷம் இருக்குன்றதுல மிகப்பெரிய உண்மை இருக்கு. ஏன்னா அதனால தான் சென்னை மாநகராட்சி மட்டுமே கிட்டத்தட்ட 10,000 பேர் கூட தன்னார்வலர்கள் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயுமே மீட்பு பணியாளர்கள் தயார்படுத்திட்டு இருக்காங்க, ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க, ரெஸ்கியூக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்காங்க. ஸோ என்னன்னா இது புயலாக இருக்குமா, மழையாக இருக்குமா, வெள்ளமாக இருக்குமா அப்படின்னு 3 தான் இருக்கு. புயலும் மழையும் இயற்கை தீர்மானிக்கக்கூடியது. வெள்ளம் வந்து நாம சரி பண்ணாதனால வந்தது. சோ புயலும் மழையும் வர்றோம்னா அது வந்து அது எப்படி இருக்குன்றது வேற, வெள்ளமா இருக்கிறது வேற. சோ இந்த 3த்துக்கும் நம்ம ப்ரிப்பரேஷனா ரெடி பண்ணி இருந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. தமிழக அரசு எந்த அளவுக்கு அந்த வெள்ள எச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்காங்க? தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்பவும் ட்ரைனிங் போயிட்டே தான் இருக்கு. ஆப்தமித்ரா ட்ரைனிங் அதிகமா கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு கிட்டு கொடுக்குறாங்க. அதுக்குன்னே பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. எல்லாம் பண்றாங்க. ஆனா உண்மையை என்னன்னா, யதார்த்தம் என்னன்னா, இதெல்லாம் விளம்பரத்திற்கும் பேருக்காக மட்டும்தான் இருக்க முடியும். அன்னைக்கு பிரச்சனைன்னு வரும்போது கை கொடுக்கிறவன் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சமூக சேவகரா இருப்பான். அடையாளம் அல்லாது ஒரு தன்னார்வலராக மட்டும்தான் இருப்பான்றதை எழுதி வச்சுக்கோ. ஒவ்வொரு மழையிலையும் எங்க வேலை தான் பண்ணிட்டு இருக்கோம். போன வருஷம் மட்டும் 2400 ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் கிட்டத்தட்ட 8422 ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம். இந்த 8422 ரெஸ்கியூயும் தண்ணியில சிக்கிக்கிட்டு வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், மாற்றுத்திறனாளிகள், அது மாதிரி வந்து கை குழந்தை வச்சிருக்கக்கூடியவங்க, இன்ஃபேன்ட் பேபிஸ் வச்சிருக்கக்கூடியவங்களை நாங்க ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம். அப்ப இவர்கள் எல்லாம் நாங்க ரெஸ்கியூ பண்றோம்னா அப்ப அரசாங்கம் எங்க போச்சுன்னு ஒரு கேள்வி இருக்கும்ல. ஏன்னா இங்க பிரச்சனை என்னன்னா, பொதுவான வேலையை பார்ப்பதற்கு பல பேர் இருக்காங்க, ஆத்மாத்மாக வேலை பார்ப்பதற்கு எங்களை மாதிரியான தன்னார்வலர்கள் மனிதர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவர்களை வந்து இன்னைக்கு வரைக்கும் அரசாங்கம் சரியா யூட்டிலைஸ் பண்ணலன்றது வந்து 100% சொல்லுவேன், அடிச்சு சொல்லுவேன். நீங்க வந்து பேருக்காகவும் போட்டோ எடுக்கிறதுக்காகவும் இன்னைக்கு இந்த மீட்டிங் நடத்தணும் பண்ணணும்னு வேணா நடந்திருக்குமே தவிர உண்மையிலேயே ப்ராப்பரா இவங்க யாருமே அவங்க யூட்டிலைஸ் பண்ணதே இல்லை, அவர்களுக்கான ரெஸ்பெக்டும் கொடுத்ததே இல்லை. அதனாலதான் இவர்களும் அதை எதிர்பார்க்கறது இல்லை. இவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் இது பண்ணாத இருக்காங்க. இதை தமிழ்நாடு அரசாங்கம் கொஞ்சம் ப்ராப்பராக எதிர்கொண்டு அவர்களை ப்ராப்பராக வழி நடத்திட்டு போனோம். முதலமைச்சர், முதலமைச்சர் வந்து தன்னார்வலை அங்கீகரிக்கிறதுல மிகப்பெரிய இதுல இருக்காரு. ஆனா துணை முதலமைச்சரை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஃபேக் சோசியல் ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். 4 வருஷமாக நாங்க பண்ற ஒவ்வொரு சோசியல் ஒர்க்கர்ஸோட போட்டோஸ் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் அவங்க பண்ணதா ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு கூட்டமே சுத்தி இருக்கு. அந்த கூட்டத்துக்குள்ள உண்மையான கூட்டங்கள் உள்ளே போயிடவே முடியாது, அப்படியே வச்சிட்டு இருக்காங்க.
நாங்க என்ன பப்ளிக்ல போஸ்ட் பண்றோமோ அதை காப்பி பண்ணி அங்க போவோம், நாங்க என்ன ரிக்வஸ்ட் க்ளோஸ் பண்றோமோ அதை காப்பி பண்ணி போவோம். இப்படிதான் ஒரு டீம் இருக்கு. இதெல்லாம் தாண்டி அவங்க வெளியில வரணும். வந்தாங்க அப்படின்னா சமூகத்துல இந்த மாதிரி ஒரு இடர்பாடுகளே நடக்காதது என்ன பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும், 2023-24 அனுபவம் பார்த்து நான் என்ன பண்ணேன்னா, சென்னை மாநகராட்சியோட ஆணையர் அவர்களுக்கும் அடிஷனல் டெப்டி கமிஷனர் அவர்களுக்கும் நாங்க என்ன பண்ணோம், என் கூட வந்தாங்க. நான் கூட்டிட்டு போய் எந்தெந்த ஸ்பாட்ல எங்கெங்கெல்லாம் தண்ணி தேங்குது, எந்த இடத்துனால தண்ணி அதிகமா வருது, எங்க இருந்து வருது, எந்த வேலையை நம்ம செய்யாம விட்டுறோம், கார்பரேஷன் கேட்டா WRDA கை காட்டுறாங்க, WRDA கிட்ட PWD கை காட்டுறாங்க. இந்த மாதிரி பல டிபார்ட்மெண்ட் இருக்கு. அப்ப அது யார் மூலியமா தப்பு இருக்குன்றது எல்லாத்தையும் நான் காமிச்ச உடனே அதர் ரிவ்யூ பண்றதுக்கு டெப்டி சிஎம் வந்தாங்க. சோ நான் காமிச்ச அந்த ரிப்போர்ட்டை வேற ஒரு சோசியல் ஒர்க்கர்ன்ற பேர்ல வேற ஒரு சில பேர் அவங்க கூட இருக்கக்கூடியவங்க அவங்க கண்டுபிடிச்சதா காமிச்சு அதே இடத்துல கூட்டு போய் டெப்டி சிஎம் விசிட் பண்ண வச்சாங்க. டெப்டி சிஎம் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நடக்கணும்ன்றது ஒரு மனசுல எண்ணம் இருக்கு. அவரும் ரொம்ப அழகா ஓட்டுறாரு. அப்ப அதை தவறான பாதையில இருந்து கைட் பண்றவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்களா, அதை கைட் பண்றதுனால அந்த இடத்துல போய் அவங்களுடைய பெயர்கள்ல அதை காமிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா தெரியாது உங்களுக்கு. ஏன்னா நாங்க எங்களுக்கு என்ன தெரியும்னா இதுதான் பிரச்சனைன்றது தெரியும். ஒருவேளை இது இப்படி நடந்தா கூட, இந்த பிரச்சனையை சரி செய்ய முடியாம போனா கூட, அல்லது அந்த நேரத்துல இதை தாண்டியும் தண்ணி வந்தா கூட எப்படி காப்பாற்றணும்ன்றது எங்களுக்கு தெரியும். சோ அப்ப அந்த இடத்துல அது வீக் ஆயிடும். அப்ப நாங்க என்ன பண்ணுவோம், காப்பாத்துறதுக்கான ஸ்டேட்டஸையும் இன்ஃபர்மேஷன்ஸையும் சோசியல் மீடியாலையும் வாட்ஸ்அப்பையும் போடும்போது அதுல இருந்து தகவல் எடுத்து திருப்பி அவங்க கிட்ட காட்டுவோம். சோ இந்த இடத்தெல்லாம் உடைச்சி அரசாங்கம் நேரடியாக உண்மையான தன்னார்வலர்களையும் சமூக சேவைகளையும், ஏன்னா தமிழ்நாடு முழுக்க ஒரு 11,000 பேர் இதுக்குன்னே ஃபார்ம் பண்ணி ரெடி பண்ணி டிராவல் பண்றோம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதற்கான எந்த ஒரு அங்கீகாரத்திற்காகவோ எந்த ஒரு இடத்துக்காகவும் எங்கேயும் நின்னதில்லை. வருவோம், வேலை பார்ப்போம், இருந்தா பண்ணி கொடுப்போம், முடிஞ்சா 4 பேரை காப்பாற்றுவோம், வீட்டுக்கு போயிடுவோம், அடுத்த வேலையை வருவோம், பண்ணுவோம், செய்வோம், போவோம். போன வருஷம்லாம் எங்களுக்கு ஒரு படகு கொடுக்கலங்க அரசாங்கத்துல இருந்து. அங்க கெஞ்சி கேட்டு வேளச்சேரி புவனேஸ்வரி நகர் பிரிட்ஜில் படகு கிடைக்கல. நாங்க என்ன தெரியும் பண்ணோம், 4 தண்ணி கேனை போட்டு அதுக்கு மேல ஒரு கட்டையை போட்டு கயிறை கட்டி அந்த தண்ணி கேனுக்கு மேல சாப்பாடு தண்ணீர் எல்லாத்தையும் வச்சு உள்ள நாங்க காலில் தள்ளிட்டு போனோம். காலை சுத்தி பாம்பு போகுது. அப்படியே எங்களுக்கு தெரியுது பாம்பு போறது தெரியுது, எல்லாம் போகுது தெரியுது. 6:30 மணி ஆச்சு, படகு எடுத்துட்டு உள்ள வர மாட்டேன்றாங்க. இருட்டிடுச்சுன்னா வரமாட்டேன்றாங்க அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே. ஏன் பேரிடர் மீட்பு குழுவினரே சொல்றாங்க. எதுக்கு மீட்பு குழுவினர்? அப்புறம் நாங்க உள்ள இறங்கணுங்க. 2.5 கிலோமீட்டர் அந்த தண்ணிக்குள்ள போய் ஒரு வயசான 2 பேரை காப்பாத்தி கூப்பிட்டு இன்னமும் அந்த வீடியோ இருக்கு. சோ ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சும்மா பேருக்கு இருக்கிறவங்களை தூக்கி போட்டுட்டு செய்யறவங்க. அதே மாதிரி செய்யறவங்க நடுவில் பொலிட்டீஷியன்ஸ் தனக்கான அங்கீகாரத்தை காப்பாற்றும். இதெல்லாம் நின்றுச்சுன்னா போதும், தமிழ்நாடு பெரிய லெவல்ல முன்னேறிடும். இதெல்லாம் தலைமைத்துவத்தில் இருக்கவங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதற்கு கீழே இருக்கக்கூடியவர்கள், ஈவன் IAS அதிகாரிகள் கூட வேற ஒருத்தவங்களோட பேர் ப்ரொஜெக்ட் ஆயிடக்கூடாது, அப்புறமா நாம சரியா பண்ணலன்ற வந்துரும்ன்ற அந்த எண்ணம் தான். இந்த உலகத்துல ஒன்னே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்க யாரு செய்யறான்றது முக்கியம் இல்லை, என்ன நடந்திருக்குன்றதுதான் முக்கியம். அது முதலமைச்சர் செய்தாலும் ஓகே, அல்லது யாருனே தெரியாத, பெயர் தெரியாத, அடையாளம் தெரியாத ஒரு தன்னார்வலர் செய்தாலும் முக்கியம். அது ஏத்துக்கப்பட. இதுவரை மழைக்கான அறிகுறிகள் மற்றும் அதற்கான பாதிப்புகள் பத்தி நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருந்தீங்க சார். கிங் டிவியும் இதை சேர்ந்து உங்களோட பயணிக்கும் சார். நன்றி. நன்றி.